ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்னைக்கு அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நம்ம அவல் பாயசம் செய்கிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு பாத்திரம் வச்சாச்சு. நெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். முந்திரி வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலர் மாறின உடனே இப்போ நம்ம திராட்சை போட்டுக்கலாம். இப்போ திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதே பாத்திரத்தில் நம்ம அவல் எடுத்துருக்கோம், வெள்ளை அவல், அதை வறுத்துக்கலாம். இந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கலாம். சிகப்பகவலும் எடுத்துக்கலாம். நீங்கள் நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதுலேயே 1/2 லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த பால்லேயே இந்த அவல் வேகட்டும். இப்போ சர்க்கரை போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா அவல் வெந்து வரட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு 5 ஏலக்காவை நான் மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாயசத்தை இறக்கிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.